பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, திருப்ப வல்லமை உடையவர் திருப்புவார். ஆதார வசனம் நீதிமொழி 21 அதிகாரம் 1 வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போல இருக்கிறது, அவை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். நேசரின் நேச மக்களே, சகலத்தின் மீதுள்ள அதிகாரமும் கர்த்தரின் கையில் இருக்கிறது. அதுவும் எப்படி? நீர்க்கால்கள் போல. அதாவது போய்கொண்டிருக்கிற தண்ணீரை அந்த வழியை அடைத்து வேறு பாதையில் திருப்புவது போல திருப்புகிறார். தம்முடைய இஷ்டத்துக்கு திருப்புகிறார். எதற்காக இப்படி செய்கிறார்? தம் திட்டம், தம் சித்தம் நிறைவேற்றுவதற்காக. செங்கடலை பிளந்தவரும் அவரே, அதை திரும்ப ஒன்று சேர்த்ததும் அவரே. அவரது வேலை முடிந்தது. இஸ்ரவேல் மக்கள் யாவரும் இக்கரைப்பட்டது மூடிவிட்டார். யோர்தானை புரண்டு வரும் நீரை கட்டினார். துணியை கட்டி வைப்பது போல கட்டினார். இந்த பக்கமும் அந்த நடுவே வழி, இருபுறமும் தண்ணீர் கட்டி வைத்தது போல நின்றது. வேலை முடிந்தது, ஓடவிட்டார். காற்று, கடலலை, சூறாவளி காற்று, காகம், கழுதை இவைகள் யாவும் இவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது. மிருகம் பேசினதை கேட்டதுண்டா? பிழையாம் ஏறின கழுதையை பேச வைத்தாரே, என்னாகும்? 22-28. கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது திரும்ப வசனம் கேட்ட அவசரம். ஆகியால் இதோடைய மகிமை நமக்கு புரிய மாட்டேங்குது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்படுமென் எகிப்தியர்களை 10 வாதைகளால் வதைத்தார். அவர்கள் நம்பின எந்த தெய்வமும் கை கொடுக்கவில்லை. அவைகள் யாவும் வீணும் வியர்த்தமும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்துவிட்டு, தான் ஒருவரே சாவாமையுள்ளவர், ஏக சக்கராதிபதி, ஜீவனுள்ள தேவன், சகலத்தையும் படைத்தவர், ஆளுகை செய்கிறவர், அதிகாரம் கொண்டவர் என்பதை நிரூபித்து, அவர்கள் தான் செய்வது நினைத்தது தடைபடாது என்பதை புரிய வைத்து தம் மக்களை புறப்பட வைத்தார். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். கடினப்படுத்தவும் அவரால் முடியும். சத்தியத்தை புரிந்து ஏற்றுக்கொள்ள வைக்கவும் அவரால் முடியும். எந்த இருதயத்தையும் தனக்கு நேராக திருப்பி கொள்ளவும் முடியும். எதிர்த்திசையில் திருப்பி விடவும் அவரால் கூடும். உங்களுக்கு எதிராக ஆலோசனை செய்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கும் நபர்களின் சிந்தையை திருப்ப, செயல்படாமல் வைக்க நீங்கள் முயற்சிக்காதீர்கள். இது சிக்கலின் மேல் சிக்கல் கொண்டு வந்துவிடும். ஒரு பொய்யை நிரூபிக்க 100 பொய்கள் சொல்ல வேண்டி வரும். இதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய எந்த வழியும் கையில் எடுக்காதீர்கள். போட்டு வாங்குவது வேண்டாம். மற்றவரோட சொல்லி கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்வதும் வேண்டாம். அவர் உங்களை பற்றி என்ன நினைத்தால் என்ன? அந்த நினைவுகளை அவமாக்குறவர் உங்களோடு இருக்கிறார். துதி செய்து கொண்டிருந்தவன் பிசாசாக கீழே தள்ளுண்டு போனான். இதை ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். கேளுங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஏசாயா 14, 13, 14, 15 வசனம். எப்படி மாற்றினார் பாருங்கள். இருதயத்தின் நினைவை அறிந்தே பனிஷ்மெண்ட் கொடுத்தார். இருதயத்தின் எண்ணங்களை வாசித்து அதற்கு நீதி செய்கிறவர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். அடுத்து உங்களை பற்றி நீங்களே பூஸ்டப் பண்ணவோ அல்லது உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை ஏதோ ஒரு வழியில் எதிரி அறிந்து கொள்ளட்டும் என்று முயற்சி பண்ணாதீர்கள். இது வேஸ்ட். கர்த்தரிடம் எல்லாவற்றையும் சாட்டி விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார். எண்ணங்கள் உண்டாகுமெனே அறிகிறவர், நாவிலே சொல் பிரபாவமென்றே அவற்றை அறிந்திருக்கிறவர். உங்களுக்கு எதிராக எண்ணங்கள் உருவானால் கூட அந்த எண்ணத்தையே அவமாக்கி விடுவார். நீங்கள் சொன்னால் கொஞ்சம்தான் சொல்ல முடியும், அவர் சொன்னால் அதை நச்சு என்று நறுக்கி விடுவார். உங்களுக்கு குறித்த ஒரு பயத்தை அவர் அனுப்புவார், நம்மால் முடியாது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதத்தை வாய்க்காத பண்ணுவார். ஆயுதம் உருவாக்கும் போதே அது ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். ஏசாயா 54:17. யாக்கோபு 2 பரிவாரங்களோடு தன் தேசத்திற்கு கானானுக்கு திரும்பி வருகையில் மாமனாரோடு சொல்லாமல் புறப்பட்டு வந்து விட்டார். அவன் தடுத்து விடுவான் என்று. லாபான் யாக்கோபை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான். அன்று ராத்திரி தேவன் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எச்சரிப்பு கொடுத்தார். ஆதியாகமம் 31:24. இருதயத்தை திருப்புகிறவர் எச்சரித்தபடியால் அவன் ஏதும் செய்யாமல் யாக்கோபோடைய உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு தன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு புறப்பட்டு போனான். கேட்டீர்களா?
வம்புக்கு வந்தவனை ஆசீர்வதித்து போக பண்ணினார். நம்மால் முடியாது. நம்மை பற்றி எதிர்க்கோ மற்றவர்களுக்கோ புரிய வைக்க எந்த முறையையும் கையாண்டாலும் ஏதோ சொல்லி வைக்கலாம், கொஞ்சம் பயம் உண்டாகட்டும், அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. கர்த்தரே சொன்னால் அவர்களுக்கு பயமும் திகிலும் உங்களை குறித்த மரியாதையும் பிடிக்க வைப்பார். அது நம்மால் முடியாது. சகலத்தையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஏசாயா 46:10 இப்படி சொல்லப்பட்டுள்ளது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனையே நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். கேட்டீர்களா? இந்த ஒரு வாக்கு நமக்கு போதும். உங்களை பற்றி சொல்லவும் மரியாதையும் பயத்தை ஏற்படுத்தவும் வழிகள் இருந்தாலும் பயன்படுத்தாதீர்கள், வாய்க்காது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பார்த்து கொள்வார். எப்போ எப்படி யார் மூலம் சொல்ல வேண்டும், திருப்ப வேண்டும் என்பதை எல்லாம் அவர் அறிவார். நமக்கு காலத்தினுடைய அருமை மகிமை தெரிவதில்லை. இதற்கு ஒன்று உதாரணம், எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் 21 23 வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மொர்தெகாய் இந்த ராஜாவை கொல்ல வந்த 2 பிரதானிகளை அதை கண்டுபிடித்து திட்டத்தை கண்டுபிடித்து எஸ்தரிடம் சொல்லுகிறார். எஸ்தர் ராஜாவிடம் சொல்லுகிறார். அதை அறிந்து சரி என்று, அது உண்மைதான் என்று அறிந்து ஒன்று புரிந்தோடு தப்பித்துக் கொள்கிறார். மொர்தெகாய் செய்த நன்மையை ஒரு நலபடி புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். குறிக்கப்பட்டு விட்டது. இந்த எதிரி சாத்தான் ஆமான் பொல்லாங்க செய்ய முயற்சிக்கு முன்னே இது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அவன் எப்போ முயற்சிக்கிறான்? எஸ்தர் 3:1 தான் ஆரம்பிக்கிறான். எஸ்தர் 3:1 பார்த்து இந்த 3ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அந்த ஆமானை அவ்வளோ உயர்த்தி வைக்கிறார். அவனுக்கு தலகாலே தெரியல. உயர்த்தி வைத்த உடனே அவனுக்கு என்ன முதல் வந்தது? இந்த மொர்தெகாயை அழிக்க வேண்டும், அவனை மட்டுமல்ல யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். எஸ்தர் 5:14 தூக்கு மரம் தயாரித்தான். யாருக்கு? மொர்தெகாயை தூக்கில் போட வேண்டும் என்று. இதையெல்லாம் நீங்கள் அப்படி லைனாக குறித்து வைத்து வாசித்து பாருங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1-13 வரை வாசியுங்க. அது ஆமானுக்கு முடிவு எப்படி வந்தது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பாருங்கள். இந்த மொர்தெகாய் நாம் தான் உதவி செய்தோமே, நமக்கு ஏதும் திருப்பி செய்யவில்லையே, இவன் நம்மளை அழிக்க பார்க்கிறானே என்று அதை கொண்டு போகவில்லை. எப்படியாவது ராஜாவுக்கு அதை தெரிவிக்கலாம், ஞாபகப்படுத்தலாம், செய்யவே இல்லை. உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். எஸ்தர் தன் தாதிகளோடு ஜெபித்தால், மொர்தெகாய் தன் ஃப்ரெண்ட்ஸோடு ஜெபித்தான். அவ்வளவுதான். கர்த்தரே செய்தார். ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாமல் அந்த நலபடி புத்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்லி, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா என்று கேட்டு ஏதும் செய்யப்படவில்லை என்று அறிந்தவுடன் அந்த நேரத்தில் அதே சமயத்தில் ஆமான் அங்கே வரும். எப்படி ஆண்டவர் காய்களை நகர்த்துறார் பாருங்கள். ஆமான் எதற்காக வருகிறான்? மொர்தெகாயை தூக்கில் போடுவதற்கு ஆர்டர் கொடுப்பதற்காக வருகிறான். ஆமான் நிற்கிறான் என்று சொன்ன உடனே ராஜா வரவழைத்து, ராஜா கனப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மொர்தெகாய் கேட்கிறான் ஆமானிடம். அவன் என்ன நினைக்கிறான்? நம்மை தவிர யார் பண்ணிடுவான்ட்டு சூப்பராக சொல்கிறான். அத்தனையும் இந்த மொர்தெகாய்க்கு செய் என்று சொல்லிவிட்டார். கேட்டீர்களா எப்படி காய்கள் நகர்த்தப்பட்டு வருகிறது என்று? அதற்கு பின் ஆமானுடைய முடிவை பாருங்கள். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே போட்டார்கள். உங்கள் உறவிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, வீடு வாங்குதல், விற்றுதல், நிலம் வாங்கல், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் முழுவதும் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தருக்கு கருத்தோ ஆலோசனையோ நாம் சொல்ல வேண்டாம். அவர் அற்புதமாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு செய்ய முடிப்பார். ஆபகுக்கு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் விவரித்து சொன்னாலும் நம்ப முடியாது, அப்படி காரியங்கள் உங்கள் வாழ்வை செய்வார். எரேமியா 15:19 வாசியுங்கள். யார் யாரை உங்கள் பக்கம் திருப்ப வேண்டுமோ திருப்புவார். இடையில் நீங்கள் புழைந்த காரியத்தை தடுத்து விடாதீர்கள், கெடுத்து விடாதீர்கள். உங்களை தொட்டால் என்ன ஆகும் என்பதற்கு எதிரே தொடுவதற்கு முன்பாகவே உணர்த்தி விடுவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நான் நலமொன்று புலமொன்று பேச மாட்டேன். என்னை காப்பாற்றிக் கொள்ளவோ எனக்கு சகாயம் பெறவோ எதையும் கையில் எடுக்க மாட்டேன். நீரே பார்த்துக்கொள். அடியானை உன் பிரியத்தின்படி நன்மை செய்யும், நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் வேலையை மாத்திரம் நான் பார்ப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.